தொழிலை எத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த கடல் தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போகலான்னு யோசிச்சிருக்கீங்களா? நான் பிறந்தலேருந்து இந்த கடல் தொழில் தான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் இந்த தொழிலை விட்டு போகிறது எனக்கு வேறு எந்த தொழிலும் எனக்கு தெரியாது. நான் சரிங்களா? அதெல்லாம் பற்றி யோசிக்க இல்லைப்பா. அதை விட்டுட்டு போகிற அளவுக்கு நம்ம படிக்கல. கடல் தொழில் நம்மளுக்கு வாழ்வாதாரம். உயிர் இருக்கிறதெல்லாம் கடல் தொழில் நான் விட மாட்டேன். இல்லை விருப்பமே இல்லை. ஏன்னா இது பாரம்பரிய தொழில். என் தாத்தா என் முப்பாட்டை எல்லாம் பார்த்த தொழில். எப்படி நான் விட முடியும்? இது நம்ம கடல், விட முடியாது அவ்வளோ சீக்கிரம். நினச்சதே இல்லையா? ஏன் நினைக்கணும்? அப்படி ஒரு நாள் நினச்சது இல்லை. நாங்கள் கஷ்டம்தான். அதுதான் எங்கள் வாழ்க்கை. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடல் தொழில் எப்போதுமே பார்ப்போம் சாகிற வரைக்கும். நான் பிறந்ததுலேருந்து சின்ன வயசுலேருந்து 12 வயசு நான் தொழில் பண்ணியிருக்கிறேன். எனக்கு கடல் தொழிலை விட்டுட்டு போனால் எனக்கு இன்ன வரைக்கும் ஆசை இல்லை. படிக்கிறதுக்கு ஆசை வரல, வெளிநாட்டு போகிறதுன்னு ஆசை வரல. என் அப்பா சொல்லி கொடுத்த கடல் தொழில் மட்டும் தான் எனக்கு கடைசி வரைக்கும். அது உயிரே போனாலும் கடல்லே போட்டும். என் வாழ்க்கையே கடல் தான். தேங்க்யூ. இல்லை என்னைக்காவது விட்டுட்டு போயிடலான்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நமக்கு முக்கிய கடல் தொழிலுங்கிறது நம்மளோட வாழ்வாதாரத்தோட முக்கியமானது. ஏன்னா நம்ம மீனவாக பிறந்துட்டோம். நம்மளுடைய தொழில் கடற்கரை சார்ந்தது. அதனால் கடல் தொழில் நம்ம பல உயிர்களை கடலில் கொடுத்துருக்குறோம். ஆனால் அப்படி கொடுத்துருந்தாலும் மீண்டும் நம்ம அந்த கடல் தொழில் தான் பார்க்க விரும்புவோம். ஏன்னா நம்ம கடலை நம்மளையும் பிரிக்கவே முடியாது. அதனால் கடல் தொழில் இன்றைக்குமே நம்ம ஒரு மீனவர்கள் இருக்கும் வரைக்கும் கடல் தொழில் அழியாது. கடல் மீனவனும் கடலை விட்டு எங்கேயும் விலக மாட்டான்.